கைஸ், சென்னையில் ஒரு நல்ல கொரியன் சூப்பர் மார்க்கெட் போகணுமா? அப்போ நான் சொல்கிற ஸ்பாட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்திருக்க சூப்பர் மார்க்கெட் பேர் சீலா மார்ட். இது லொக்கேட்டாக இருக்கிறது அடையார். இது ஒரு ஆக்சுவலாக இம்போர்ட்டட் சூப்பர் மார்க்கெட்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே கிடைக்காத ஐட்டம்ஸே இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், மீட், அதுவும் போர்க்கெலாம் இருக்குது பாருங்கள். இம்போர்ட்டட் போர் அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நிறையா இருக்கும். எல்லாமே இம்போர்ட்டட் தான். ஸோ இங்கே இருக்கிறதுக்கும் இம்போர்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரேமன்ஸ் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா சும்மா ஜாலியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய பிக் ப்ரான் நான் பார்த்ததே இல்லை. அண்ட் நிறைய இம்போர்ட்டட் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. நான் வந்து இங்கே ஒரு கார்ன் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். ஆனால் அப்பன்னு பார்த்து ஸ்டாக் இல்லை. இது ஒரு வார்னிங் போஸ்ட்டுங்க. இந்த பிக்கிள் சூப்பராக இருக்கும். இது ரெகுலராக சாப்பிடக்கூடாது. என்னில் நிறைய அஜினோமோட்டோஸ் இருக்குது. அப்படியும் வேண்டி விரும்பி சாப்பிட்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் அனுப்புகிறேன். அண்ட் ஓரியோவில் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வந்து நான் இப்போ தாங்க பார்க்குறேன். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த பேக்கேஜ் ஜெல்லி இங்கே ரொம்ப ஃபேவரட். எங்கள் ஃப்ரிட்ஜில் இல்லாத நாட்களே இல்லை. என் ஒய்ஃபை பாருங்கள், இங்கே வந்துட்டு சந்திரமுகி ஜோதிகா எஃபெக்ட் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே சீசி ரேமன் ஒன்று வாங்கிட்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வாங்கலான்னு பார்த்தேன். சரி, ஓகே, நான் ஜஸ்ட் உங்களுக்கு மட்டும் காட்டுறேன். இங்கே ஐஸ் டீலாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக மேக் பண்ணி கூட நீங்கள் குடிக்கலாம். அப்படியே எங்கள் பர்ச்சேஸை முடிச்சுட்டு நம்ம இங்கேயே உட்காந்து கூட சாப்பிடலாம். ஸோ நம்ம ஒரு ரேமன் பாக்ஸ் வாங்கினால அதை அவங்ககிட்ட கொடுத்து அவங்க பாயில் பண்ணி தருவாங்க. ஸோ நம்ம இங்கே உட்காந்து சாப்பிடலாம். ஸோ இது ஒரு சில் அவுட் பிளேஸாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சூப்பர் மார்க்கெட் முடிச்சு சாப்பிடலாம். இது வேற ஒரு குச்சி கொடுத்துறாங்க எப்போ பார்த்தாலும். ஆனால் இந்த குச்சி வச்சு இந்த வரை கரெக்டாக எடுத்து இந்த ரேமனை சாப்பிட்டேன். இந்த ஃப்ளேவர் பார்த்தா எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். ஸோ அதனால் சாப்பிட்டோம். நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். என் ஒய்ஃப் எக்ஸ்பிரஷன் பாருங்கள், ரொம்ப சோகமாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி தான் அவங்க லாஸ்ட் ஒர்க்கிங் டே இன் டிசிஎஸ். ஸோ அதை முடிச்சுட்டு வந்து டேரெக்டாக இங்கே வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐமோச்சின்னு ஒரு சின்ன ஒரு குட்டி ஐஸ்கிரீம். ஸோ இது ஐஸ்கிரீம் சொல்லலாமா ஸ்வீட்டுன்னு சொல்லலாமான்னு தெரில. எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிக்கல. எக்ஸ்பிரஷன் பாருங்கள், என்னமோ பிடிச்சா மாதிரி சீன் போட்டிருப்பேன். அண்ட் லாஸ்ட்டாக இது நம்ம ஊர் சாக்கோ பார், அதாவது ஹேவ்மோரில் வந்து ஒரு சாக்கோ பார் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லாம் நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னா என் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பீஸ் அவுட்.